எல்லாரும் டைனிங் ஹாலில் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ வந்து அபியோட அக்கா வந்து சொல்லுவாங்க, நாளைக்கு அபிக்கு பிறந்தநாள், இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு பிறந்தநாள் என் தங்கச்சிக்கு அப்படின்னு சொன்னதும், நைட்டெல்லாம் வந்து அபி வந்து இந்த பாஸ் மட்டும் நம்மளுக்கு வாழ்த்தே சொல்ல மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எந்திரிச்சு ராகவ் முகத்தையே பார்த்துட்ருப்பாங்க அபி. யாருமே விஷ் பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிற மாதிரி. அப்போ திடீர்னு அவங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணி அபி பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொன்னது அபிக்கு அழுகாச்சே வந்துடும். தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லி அழுதுருவாங்க. அதுக்கப்புறம் காலையில் கேட்க முன்னாடி கொண்டு வந்து வச்சு ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க கைத்தட்டி. அப்போ வந்து அபி அப்பவும் கூட ராகவ் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது அபி சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. கேக் எடுத்து கட் பண்ணி பாட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ராகவுக்கு கொடுப்பாங்க. ராகவ் வாங்காமல் கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு அமைதியாக விட்டுருவார். இதுவே அபிக்கு சுத்தமாக பிடிக்காது. கொஞ்சமாச்சும் புரியுதான்னு பாரேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிக்கிட்டே மனசுக்குள்ளே வருவாங்க. சாமிக்கிட்ட வந்து புரிஞ்சுதா, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா, கொஞ்சமாச்சும் எனக்கு பர்த்டே ஞாபகம் இருக்குதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி வேகமாக டக்குன்னு புரிஞ்சுதான்னு சவுண்ட் விட்டு பேசிடுவாங்க. ராகவ் ஆப்போசிட்டில் தான் நிற்பாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இப்படி தாங்க ப்ரெமோ போட்டிருக்காங்க.